இன்னைக்கு கர்நாடகா வரைக்கும் போயிட்டு கர்நாடகா ஸ்பெஷல் டொமேட்டோ பாத் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல் இட்லி மாதிரி அங்கே மார்னிங் இருந்தே இந்த டொமேட்டோ பாத் அவைலபிளாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் 2 நல்ல பழுத்த தக்காளி, 8 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நீங்கள் கம்மி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. இது லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தளன்னு கொதிச்சு வர டைமில் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த 1 கப் சாப்பாட்டு அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். நீங்கள் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சீரக சம்பா அரிசி இல்லைனா சோனா மசூரி அரிசி யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தாவும் புதினா சட்னியும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.